يا أيها الذين آمنوا لا تقربوا الصلاة وأنتم سكارى حتى تعلموا ما تقولون ولا جنبا إلا عابري سبيل حتى تغتسلوا وإن كنتم مرضى أو على سفر أو جاء أحد منكم من الغائط أو لامستم النساء فلم تجدوا ماء فتيمموا صعيدا طيبا فامسحوا بوجوهكم وأيديكم إن الله كان عفوا غفورا. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் ஓதுவது இன்னது என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதவாறு நீங்கள் போதையில் இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்காதீர்கள். அன்றியும் குளிக்க வேண்டிய கடமை இருந்தாலும் நீங்கள் குளிக்கும் வரை தொழுகையை நெருங்காதீர்கள். ஆயினும் நீங்கள் யாத்திரையில் இருந்தால் அன்றி. எனவே நீங்கள் நோயாளியாகவோ யாத்திரையிலோ மலஜலம் கழித்தோ பெண்களை தீண்டியோ இருந்து சுத்தம் செய்து கொள்ள தண்ணீரை பெறாவிடின் சுத்தமான மண்ணை தொட்டு உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவி தயமும் செய்து கொள்ளுங்கள். இதன் பின் தொழலாம். நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். ألم تر إلى الذين أوتوا نصيبا من الكتاب يشترون الضلالة ويريدون أن تضلوا السبيل. நபியே, வேதத்திலிருந்து ஒரு பாகம் கொடுக்கப்பட்டோரை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் வழிகேட்டை விலைக்கு வாங்கிக் கொள்ளுகின்றனர். நீங்கள் வழிகெட்டு விட வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகிறார்கள். والله أعلم بأعدائكم وكفى بالله وليا وكفى بالله نصيرا. மேலும் அல்லாஹ் உங்கள் பகைவர்களை நன்கறிவான். உங்களுக்கு பாதுகாவலனாக இருக்க அல்லாஹ் போதுமானவன். உங்களுக்கு உதவியாளனாக இருக்கவும் அல்லாஹ் போதுமானவன். من الذين هادوا يحرفون الكلم عن مواضعه ويقولون سمعنا وعصينا واسمع غير مسمع وراعنا ليا بألسنتهم وطعنا في الدين ولو أنهم قالوا سمعنا وأطعنا واسمع وانظرنا لكان خيرا لهم وأقوم ولكن لعنهم الله بكفرهم فلا يؤمنون إلا قليلا. யூதர்களின் சிலர் வேத வாக்குகளின் கருத்தை அதற்கு உரிய இடத்திலிருந்து புரட்டுகின்றனர். இன்னும் உம்மை நோக்கி, நபியே, நீர் சொன்னதை நாம் கேட்டோம், ஆனால் அதற்கு மாறாகவே செய்வோம். இன்னும் நாம் கூறுவதை நீர் கேளும். நீர் கூறுவது செவியேறாது போகட்டும் என்று கூறி ராயினா என்று தங்கள் நாவுகளை கோணிக்கொண்டு பேசி சன்மார்க்கத்தை பழிக்கின்றனர். ஆனால் இதற்கு பதிலாக அவர்கள், நாம் செவியேற்றோம், இன்னும் உமக்கு நாங்கள் வழிபட்டோம், இன்னும் நாம் சொல்வதை கேளுங்கள், எங்களை அன்போடு கவனியுங்கள், உங்குர்னா என்று கூறி பார்ப்பார்களானால் அது அவர்களுக்கு நன்மையாகவும் மிக்க நேர்மையாகவும் இருந்திருக்கும். ஆனால் அவர்களுடைய குஃப்ரின் நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். ஆகையால் அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். يا أيها الذين أوتوا الكتاب آمنوا بما نزلنا مصدقا لما معكم من قبل أن نطمس وجوها فنردها على أدبارها أو نلعنهم كما لعنا أصحاب السبت وكان أمر الله مفعولا. வேதம் வழங்கப்பட்டவர்களே, நாம் உங்கள் முகங்களை மாற்றி அவற்றை பின்புறமாக திருப்பி விடுவதற்கு முன்னே அல்லது சனிக்கிழமையில் வரம்பு மீறிய அஸ்ஹாபு சப்த் என்றோரை நாம் சபித்த பிரகாரம் சபிக்கும் முன்னே உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மையாக்கி அருளப்பெற்ற இவ்வேதத்தை குர்ஆனை நம்புங்கள். அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றப்பட்டே தீரும். إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد افترى إثما عظيما. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இதை தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ
அவர்கள் நிச்சயமாக மிகவும் பெரிய பாவத்தையே கற்பனை செய்கின்றார்கள். ألم تر إلى الذين يزكون أنفسهم بل الله يزكي من يشاء ولا يظلمون فتيلا. நபியே, தங்களை தாங்களே பரிசுத்தமானவர்கள் என்று கூறிக்கொள்பவர்களை நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் கூறுவது போல் அல்ல, அல்லாஹ் தான் நாடியவர்களை பரிசுத்தம் ஆக்குவான். இது விஷயத்தில் எவரும் ஓர் அணு அளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். انظر كيف يفترون على الله الكذب وكفى به إثما مبينا. நபியே, அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்வுக்கு இணை உண்டென்று பொய் கற்பனை செய்கிறார்கள் என்பதை கவனியும். இதுவே அவர்களுடைய பகிரங்கமான பாவத்துக்கு போதுமான சான்றாக இருக்கின்றது. ألم تر إلى الذين أوتوا نصيبا من الكتاب يؤمنون بالجبت والطاغوت ويقولون للذين كفروا هؤلاء أهدى من الذين آمنوا سبيلا. நபியே, வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீர் பார்க்கவில்லையா? இவர்கள் சிலைகளையும் பேய் பிசாசுகளையும் நம்பி காஃபிர்களை குறித்து இவர்கள்தான் நம்பிக்கை கொண்டவர்களை விட நேரான பாதையில் இருக்கிறார்கள் என்றும் கூறுகின்றனர். أولئك الذين لعنهم الله ومن يلعن الله فلن تجد له نصيرا. இவர்களைத்தான் அல்லாஹ் சபிக்கிறான். எவர்களை அல்லாஹ் சபிக்கிறானோ அவர்களுக்கு உதவி செய்பவர் எவரையும் நீர் காண மாட்டீர். أم لهم نصيب من الملك فإذا لا يؤتون الناس نقيرا. இவர்களுக்கு இவ்வுலக ஆட்சியில் ஒரு சிறு பாகமாவது இருக்கிறதா? அப்படி இருந்தால் மற்ற மனிதர்களுக்கு அதிலிருந்து ஓர் எள்ளளவும் கொடுக்க மாட்டார்கள். أم يحسدون الناس على ما آتاهم الله من فضله فقد آتينا آل إبراهيم الكتاب والحكمة وآتيناهم ملكا عظيما. அல்லாஹ் தன் அருளினால் மனிதர்களுக்கு வழங்கியவற்றின் மீது இவர்கள் பொறாமை கொள்கின்றார்களா? இன்னும் நாம் நிச்சயமாக இப்ராஹீமின் சந்ததியினருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம். அத்துடன் மாபெரும் அரசாங்கத்தையும் அவர்களுக்கு கொடுத்தோம். فمنهم من آمن به ومنهم من صد عنه وكفى بجهنم سعيرا. அவ்வாறிருந்தும் அவர்களில் சிலர் நம்பிக்கை கொண்டார்கள், சிலர் தங்கள் முகங்களை திருப்பிக் கொண்டார்கள். இவ்வாறு முகம் திருப்பிக் கொண்டோருக்கு கொழுந்து விட்டெறியும் நரகமே போதுமானது. إن الذين كفروا بآياتنا سوف نصليهم نارا كلما نضجت جلودهم بدلناهم جلودا غيرها ليذوقوا العذاب إن الله كان عزيزا حكيما. யார் நம் வேத வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்களை நாம் நிச்சயமாக நரகத்தில் புகுத்தி விடுவோம். அவர்கள் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் அவையெல்லா வேறு தோள்களை அவர்கள் வேதனையை பூரணமாக அனுபவிப்பதற்கு என நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றான். والذين آمنوا وعملوا الصالحات سندخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا لهم فيها أزواج مطهرة وندخلهم ظلا ظليلا. அவர்களில் எவர்கள் ஈமான் கொண்டு நன்மையான காரியங்களை செய்கிறார்களோ அவர்களை சுவனவதிகளில் புகுத்துவோம். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பர். அங்கு அவர்களுக்கு பரிசுத்தமான துணைவியர் உண்டு. அவர்களை அடர்ந்த நிழலிலும் அமரச் செய்வோம். إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا. நம்பி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்புவித்துவிட வேண்டும் என்றும் மனிதர்களிடையே தீர்ப்பு கூறினால் நியாயமாகவே தீர்ப்பு கூறுதல் வேண்டும் என்றும் உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இதில் மிகவும் சிறந்த உபதேசம் செய்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான்.
يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول إن كنتم تؤمنون بالله واليوم الآخر ذلك خير وأحسن تأويلا. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுவுக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வகிப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். உங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிணக்கு ஏற்படுமானால் மெய்யாகவே நீங்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புபவர்களாக இருப்பின் அதை அல்லாஹுவிடமும் அவன் தூதரிடமும் ஒப்படைத்து விடுங்கள். இதுதான் உங்களுக்கு மிகவும் சிறப்பான அழகான முடிவாக இருக்கும். ألم تر إلى الذين يزعمون أنهم آمنوا بما أنزل إليك وما أنزل من قبلك يريدون أن يتحاكموا إلى الطاغوت وقد أمروا أن يكفروا به ويريد الشيطان أن يضلهم ضلالا بعيدا. நபியே, உம்மீது இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தையும் நம்புவதாக வாதித்துக் கொண்டிருப்போரை நீர் பார்க்கவில்லையா? அவர்களுடைய உண்மையான விருப்பம் யாதெனில் எந்த ஷைத்தானை நிராகரிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அந்த ஷைத்தானை தீர்ப்பு கூறுபவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அந்த ஷைத்தானோ அவர்களை வெகு தூரமான வழிகேட்டில் தள்ளிவிட விரும்புகிறான். وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا إِلَى مَا أَنزَلَ اللَّهُ وَإِلَى الرَّسُولِ رَأَيْتَ الْمُنَافِقِينَ يَصُدُّونَ عَنكَ صُدُودًا. மேலும் அவர்களிடம் அல்லாஹ் இறக்கிய வேதத்தின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் தீர்ப்பு பெற வாருங்கள் என்று கூறப்பட்டால் அந்த முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் உம்மிடம் இருந்து முற்றிலும் நீங்கிக் கொள்ளுவதையே நீர் பார்ப்பீர். فكيف إذا أصابتهم مصيبة بما قدمت أيديهم ثم جاءوك يحلفون بالله إن أردنا إلا إحسانا وتوفيقا. அவர்கள் தங்கள் கைகளால் முற்படுத்தி அனுப்பிய தீவினையின் காரணத்தால் அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? அப்பொழுது அவர்கள் உம்மிடம் வந்து அல்லாஹுவின் மேல் சத்தியம் செய்து நாங்கள் நன்மையையும் ஒற்றுமையையும் தவிர வேறெதனையும் நாடவில்லை என்று கூறுகின்றனர். أولئك الذين يعلم الله ما في قلوبهم فأعرض عنهم وعظهم وقل لهم في أنفسهم قولا بليغا. அத்தகையோரின் உள்ளங்களில் இருப்பவற்றை அல்லாஹ் நன்கறிவான். ஆகவே நீர் அவர்களிடம் இருந்து விலகியிரும். ஆனால் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யும். மேலும் அவர்களின் மனங்களில் பதியும்படி தெளிவான வார்த்தைகளை கூறும். وَمَا أَرْسَلْنَا مِن رَّسُولٍ إِلَّا لِيُطَاعَ بِإِذْنِ اللَّهِ وَلَوْ أَنَّهُمْ إِذ ظَّلَمُوا أَنفُسَهُمْ جَاءُوكَ فَاسْتَغْفَرُوا اللَّهَ وَاسْتَغْفَرَ لَهُمُ الرَّسُولُ لَوَجَدُوا اللَّهَ تَوَّابًا رَّحِيمًا. அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்காகவே அன்றி மனிதர்களிடம் நாம் தூதர்களில் எவரையும் அனுப்பவில்லை. ஆகவே அம்மனிதர்களில் எவரும் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டு உம்மிடம் வந்து அல்லாஹுவின் மன்னிப்பை கோரி அவர்களுக்காக அல்லாஹுவின் தூதராகிய நீரும் மன்னிப்பு கேட்டிருந்தால் அல்லாஹுவை மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் அவர்கள் கண்டிருப்பார்கள். فَلَا وَرَبِّكَ لَا يُؤْمِنُونَ حَتَّى يُحَكِّمُوكَ فِيمَا شَجَرَ بَيْنَهُمْ ثُمَّ لَا يَجِدُوا فِي أَنفُسِهِمْ حَرَجًا مِّمَّا قَضَيْتَ وَيُسَلِّمُوا تَسْلِيمًا. இறைவன் மேல் சத்தியமாக அவர்கள் தங்களிடையே எழுந்த சச்சரவுகளின் உம்மை நீதிபதியாக ஏற்று பின்னர் நீர் தீர்ப்பு செய்வதைப் பற்றி எத்தகைய அதிருப்தியையும் தம் மனங்களில் கொள்ளாது அத்தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாத வரையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள். وَلَوْ أَنَّا كَتَبْنَا عَلَيْهِمْ أَنِ اقْتُلُوا أَنفُسَكُمْ أَوْ اخْرُجُوا مِن دِيَارِكُمْ مَا فَعَلُوهُ إِلَّا قَلِيلٌ مِّنْهُمْ وَلَوْ أَنَّهُمْ فَعَلُوا مَا يُوعَظُونَ بِهِ لَكَانَ خَيْرًا لَّهُمْ وَأَشَدَّ تَثْبِيتًا. மேலும் நாம் அவர்களை பார்த்து நீங்கள் உங்களை வெட்டி மாய்த்துக் கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேறிவிடுங்கள் என்று கட்டளையிட்டிருப்போமானால் அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டபடி நடந்திருப்பார்களானால் அது அவர்களுக்கு நன்மையாகவும்
அவர்கள் நம்பிக்கையை மிகவும் உறுதிப்படுத்துவதாகவும் இருந்திருக்கும். அப்போது நாம் அவர்களுக்கு நம்மிடம் இருந்து மகத்தான நற்கூலியை கொடுத்திருப்போம். மேலும் அவர்களுக்கு நேரான வழியையும் காட்டியிருப்போம். ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. யார் அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்தீகீன்கள், சத்தியவன்கள், ஷுஹதாக்கள், உயிர் தியாகிகள், சாலிஹீன்கள், நல்லொழுக்கமுடையவர்கள் ஆகியவர்களுடன் இருப்பார்கள். இவர்கள்தாம் மிக்க அழகான தோழர்கள் ஆவார்கள். இது அல்லாஹுவிடம் இருந்து கிடைத்துள்ள அருட்கொடையாகும். எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதில் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டவர்களே, போர் நடக்கும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பிரிவு பிரிவாகவோ அல்லது எல்லோரும் சேர்ந்து ஒன்றாகவோ எச்சரிக்கையுடன் செல்லுங்கள். وَإِنَّ مِنكُمْ لَمَن لَّيُبَطِّئَنَّ فَإِنْ أَصَابَتْكُم مُّصِيبَةٌ قَالَ قَدْ أَنْعَمَ اللَّهُ عَلَيَّ إِذْ لَمْ أَكُن مَّعَهُمْ شَهِيدًا. போரிடாமல் பின்தங்கி விடுகிறவர்களும் உங்களில் சிலர் நிச்சயமாக உள்ளனர். ஆகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர்களுடன் கலந்து கொள்ளாமல் இருந்ததினால் அல்லாஹ் என் மீது அருள் புரிந்துள்ளான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். وَلَئِنْ أَصَابَكُمْ فَضْلٌ مِّنَ اللَّهِ لَيَقُولَنَّ كَأَن لَّمْ تَكُن بَيْنَكُمْ وَبَيْنَهُ مَوَدَّةٌ يَا لَيْتَنِي كُنتُ مَعَهُمْ فَأَفُوزَ فَوْزًا عَظِيمًا. அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமானால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே நேசமே இல்லாத அந்நியர்கள் போல் நானும் அவர்களுடன் இருந்திருக்க கூடாதா? அப்படி இருந்திருந்தால் நானும் பெரும் பாக்கியத்தை அடைந்திருப்பேனே என்று நிச்சயமாக கூறுவார்கள். فَلْيُقَاتِلْ فِي سَبِيلِ اللَّهِ الَّذِينَ يَشْرُونَ الْحَيَاةَ الدُّنْيَا بِالْآخِرَةِ وَمَن يُقَاتِلْ فِي سَبِيلِ اللَّهِ فَيُقْتَلْ أَوْ يَغْلِبْ فَسَوْفَ نُؤْتِيهِ أَجْرًا عَظِيمًا. எனவே மறு உலக வாழ்க்கைக்காக இவ்வுலக வாழ்க்கையை விற்று விடுபவர்கள் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவார்களாக. யார் அல்லாஹுவின் பாதையில் போர் புரிந்து கொல்லப்பட்டாலும் சரி அல்லது வெற்றியடைந்தாலும் சரி அவருக்கு நாம் விரைவாக மகத்தான நற்கூலியை கொடுப்போம். وَمَا لَكُمْ لَا تُقَاتِلُونَ فِي سَبِيلِ اللَّهِ وَالْمُسْتَضْعَفِينَ مِنَ الرِّجَالِ وَالنِّسَاءِ وَالْوِلْدَانِ الَّذِينَ يَقُولُونَ رَبَّنَا أَخْرِجْنَا مِنْ هَٰذِهِ الْقَرْيَةِ الظَّالِمِ أَهْلُهَا وَاجْعَل لَّنَا مِن لَّدُنكَ وَلِيًّا وَاجْعَل لَّنَا مِن لَّدُنكَ نَصِيرًا. பலகீனமான ஆண்களையும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹுவின் பாதையில் நீங்கள் போர் செய்யாதிருக்க காரணம் யாது? அவர்களோ, எங்கள் இறைவனே, அக்கிரமக்காரர்கள் இருக்கும் இவ்வூரை விட்டு எங்களை வெளிப்படுத்துவாயாக, எங்களுக்காக உன்னிடம் இருந்து தக்க ஒரு பாதுகாவலனை அளித்தருள்வாயாக, இன்னும் எங்களுக்காக உன்னிடம் இருந்து ஓர் உதவியாளனையும் அளித்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். الَّذِينَ آمَنُوا يُقَاتِلُونَ فِي سَبِيلِ اللَّهِ وَالَّذِينَ كَفَرُوا يُقَاتِلُونَ فِي سَبِيلِ الطَّاغُوتِ فَقَاتِلُوا أَوْلِيَاءَ الشَّيْطَانِ إِنَّ كَيْدَ الشَّيْطَانِ كَانَ ضَعِيفًا. நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்கிறார்கள். நிராகரிப்பவர்கள் ஷைத்தானின் பாதையில் போர் செய்கிறார்கள். ஆகவே மூமீன்களாகிய நீங்கள் ஷைத்தானின் நண்பர்களுக்கு எதிராக போர் புரியுங்கள். நிச்சயமாக ஷைத்தானின் சூழ்ச்சி பலகீனமானதேயாகும். أَلَمْ تَرَ إِلَى الَّذِينَ قِيلَ لَهُمْ كُفُّوا أَيْدِيَكُمْ وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ
فلما كتب عليهم القتال إذا فريق منهم يخشون الناس كخشية الله أو أشد خشية وقالوا ربنا لم كتبت علينا القتال لولا أخرتنا إلى أجل قريب قل متاع الدنيا قليل والآخرة خير لمن اتقى ولا تظلمون فتيلا. உங்களுடைய கைகளை போர் செய்வதனின்றும் தடுத்துக் கொண்டும் தொழுகையை நிலைநிறுத்தியும் ஜகாத்தை கொடுத்தும் வருவீர்களாக என்று எவர்களுக்கு கூறப்பட்டதோ அவர்களை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? பின்னர் போர் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை இடப்பட்ட போது அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹுவுக்கு பயப்படுவதைப் போல் அல்லது அதைவிட அதிகமாகவே மனிதர்களுக்கு பயப்பட்டு, எங்கள் இறைவனே, எங்கள் மீது ஏன் இப்போரை விதியாக்கினாய்? சிறிது காலம் எங்களுக்காக இதை பிற்படுத்தி இருக்க கூடாதா என்று கூறலானார்கள். நபியே, நீர் கூறுவீராக, இவ்வுலக இன்பம் அற்பமானது, மறு உலக இன்பம் பயபக்தி உடையோருக்கு மிகவும் மேலானது. நீங்கள் எல்லளவேனும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة وإن تصبهم حسنة يقولوا هذه من عند الله وإن تصبهم سيئة يقولوا هذه من عندك قل كل من عند الله فما لهؤلاء القوم لا يكادون يفقهون حديثا. நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும். நீங்கள் மிகவும் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்த போதிலும் சரியே, போருக்குச் சென்ற முனாஃபிக்குகளுக்கு ஏதேனும் ஒரு நன்மை ஏற்பட்டால் இது அல்லாஹுவிடம் இருந்து கிடைத்தது என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டாலோ இது உங்களிடம் இருந்துதான் ஏற்பட்டது, நபியிடம் இருந்துதான் என்று கூறுகிறார்கள். நபியே, அவர்களிடம் கூறும், எல்லாம் அல்லாஹுவிடம் இருந்தே வந்திருக்கின்றன. இந்த மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு சிறிதும் விளங்கிக் கொள்ள முடியவில்லையே. ما أصابك من حسنة فمن الله وما أصابك من سيئة فمن نفسك وأرسلناك للناس رسولا وكفى بالله شهيدا. இன்னும் நபியே கூறுவீராக, மனிதனே, உனக்கு கிடைக்கும் எந்த நன்மையும் அல்லாஹுவிடம் இருந்தே கிடைக்கிறது. இன்னும் உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் அது உன்னால் தான் வந்தது. நபியே, நாம் உம்மை மனிதர்களுக்கு இவற்றை எடுத்துக் கூறுவதற்காக தூதராகவே அனுப்பியுள்ளோம். இதற்கு அல்லாஹ்வே போதுமான சாட்சியாக இருக்கின்றான். من يطع الرسول فقد أطاع الله ومن تولى فما أرسلناك عليهم حفيظا. எவர் அல்லாஹுவின் தூதருக்கு கீழ்ப்படுகிறாரோ அவர் அல்லாஹுவுக்கு கீழ்ப்படுகிறார். யாராவது ஒருவர் இவ்வாறு கீழ்ப்படிவதை நிராகரித்தால் நீர் வருந்த வேண்டியதில்லை. ஏனெனில் நாம் உம்மை அவர்களின் மேல் கண்காணிப்பவராக அனுப்பவில்லை.